So chapter 14, okay, இந்த chapterல rendering setup, okay, அதுக்கப்புறம் scanline render, art render, batch render, அதுக்கப்புறம் RAM play அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண எந்த மாடல்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, 3ds Maxல நீங்கள் ஒரு அவுட்புட் எடுப்பீங்க. அவுட்புட் அப்படின்னா ஒரு வீடியோவாவோ இல்லை இமேஜ் சீக்வன்ஸாவோ நீங்கள் வந்து ரெண்டு அவுட்புட் எடுப்பீங்க, சேவ் பண்ணீங்க ஃபைல்ஸ். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்ம 3ds Maxக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ 3ds Maxக்குள்ள இருக்கோம். ஸோ 3ds Maxல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு அவுட்புட் எடுக்க போறோம். ஸோ நம்ம லாஸ்டா பண்ண சீன் இதுல இருக்கு. சரியா? ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு செட் அ ரெண்டர் settings. Okay, so அது எங்க போகலாம் அப்படின்னா ரெண்டர்ல போயிட்டு you can just go for render setup here, F10 press பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா just go to your render settings over here. Okay, so இங்க பாத்தீங்கன்னா ஒரு teapot with gear இருக்கும். So அதை கிளிக் பண்ணீங்கன்னா it will open this. Okay, so first one இது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. So first one வந்து பாத்தீங்கன்னா it's a production or active shade mode இல்லாட்டி interactive render. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு high quality வேணும்னா you just go for production. சரியா? So production கொடுத்துட்டீங்க அப்படின்னா it will render in production. Submit to network rendering அப்படின்னா இப்போ உங்க சிஸ்டம் நெட்வொர்க்ல உங்களுக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு 2-3 சிஸ்டம் கலந்து ஒரு நெட்வொர்க்ல ரெண்டர் ஆகணும் அப்படின்னா you can just go to submit to network rendering கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெட்வொர்க் ரெண்டரிங்ல அது எடுத்துக்கும். சரியா? நெக்ஸ்ட் கம்மிங் டு ப்ரீசெட். ப்ரீசெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல கூட நீங்க போய் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் கோ இன் டு திஸ் அண்ட் ஒரு அவுட்புட் எடுத்து பாருங்க. யூ கெட் த டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கேன் லைன் ரெண்டர், ஓகே, டிராஃப்ட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, அதுக்கப்புறம் ரேடியோசிட்டி. ஓகே, ஸோ அதோட டிராஃப்ட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா? வேற ஏதாவது ப்ரீசெட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லோட் ப்ரீசெட்ஸ் கொடுத்து யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர்ல நான் ஓபன் பண்ணா யூ சி குயிக் சில்வர் அண்ட் ஆல்சோ ஆர்ட் ரெண்டர் அண்ட் ஆல்சோ ஸ்கேன் லைன் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேன் லைனுக்கு போறேன். ஸ்கேன் லைன் கொடுத்துட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஹியர் ரெண்டர் கொடுக்குறேன். ஸோ யூ சி த ஃபிளாட் அவுட்புட் ஹியர். தெர் இஸ் நோ லைட்டிங் அட் த ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சன் பொசிஷனர் வந்து உங்களுக்கு லைட்டிங் எடுத்துக்கல, உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து தான் லைட்டிங் எடுக்குது. இங்க வந்து நான் ஐ ஹாவ் டு யூஸ் a light here, so I can just go here or a simple normal light on the I'm going to use photometric illama standard omni அப்படின்றதை நான் இங்க யூஸ் பண்றேன். so now I just put it here. அதுக்கப்புறம் ரெண்டர் செட்டப்ல ஓபன் பண்ணிட்டு இப்போ நான் ரெண்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரெண்டர் கொடுத்தோன்னே you see that கொஞ்சம் லைட்டிங் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ஸ்கேன் லைன் ரெண்டர்ல நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ நார்மலா ஸ்கேன் லைன் ரெண்டர் வரும்போது ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன லைட் எப்பயுமே நீங்க ரெண்டர் செட்டப் என்ன ரெண்டர் செட்டப் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதோட பேஸ் பண்ணி நீங்க ரெண்டர்ஸ் வந்து இங்க கொடுக்கணும். சரியா? ஸோ ரெண்டர் செட்டப் வந்து எந்த ரெண்டர்ல நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு தென் கோ ஃபார் யுவர் ரெண்டர்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து மென்டல் ரே ரெண்டர்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் வீரே ரெண்டர்ஸ், இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி பிளகின். ஓகே, ஸோ அந்த ரெண்டர்ஸ்லயும் நீங்க போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ வியூ டு ரெண்டர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ எந்த வியூல இருந்து ரெண்டர் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு வந்து இங்க கேட்கும். சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேமரால நீங்க இருக்கீங்களோ இப்போ நான் இங்க போய் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்னாச்சு பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் நீங்க ரெண்டர் ஒரு கேமரா செட்டப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சி பிரஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமராக்குள்ள வந்துடும். சரியா? ஸோ அந்த கேமராக்குள்ள போயிட்டு நீங்க ரெண்டர் எடுங்க. இப்போ நான் இதை லாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லாக் கொடுத்தோன்னா நான் இப்போ இங்க பெர்ஸ்பெக்டிவ் வியூ பிரஸ் பண்ணேன். ஓகே, ரொட்டேட் பண்றேன். இங்க பாருங்க ஐ கேன் ரொட்டேட், பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணதுனால என்னுடைய ரெண்டர் நான் இப்படி வச்சு ரெண்டர் எடுத்தாலும் என்னுடைய கேமரால இருந்தா அது என்ன பண்ணும் ரெண்டர் எடுக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் வெரி சிம்பிள். இது லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்பயுமே எந்த வியூல இருந்து நீங்க ரெண்டர் அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வியூ போர்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டர் எடுக்கும். சரியா? ஸோ லாக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். ஓகே, கமிங் பேக் டு திஸ் காமன் tab. ஓகே, ஸோ இந்த காமன் டேப் அப்படின்றது எல்லாத்துலயுமே சிமிலர். ஓகே, ஸோ நீங்க ஸ்கேன் லைனா இருக்கட்டும் இல்லாட்டி வீரே ரெண்டரா இருக்கட்டும் வாட் எவர் யூ கோ ஃபார் காமன் டேப் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஆர்ட் ரெண்டரா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ சி அ காமன் பேராமீட்டர் கால் டைம் அவுட். ஃபர்ஸ்ட் இந்த டைம் அவுட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஒரே ஒரு ஃப்ரேம் நீங்க பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ சிங்கிள் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைம் செக்மெண்ட். ஆக்டிவ் டைம் செக்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 50. ஓகே, 150 வந்து இங்க இருக்கு. ஸோ 0 to 150 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைம் செக்மெண்ட். ஓகே, ஸோ நீங்க இதுல டைம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ டைம் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது உங்களுடைய ரைட்ல பாட்டம்ல இந்த பார்ட். ஓகே, ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா யூ சி தட் யூ கேன் சேஞ்ச் த டைம். ஸோ இந்த டைம் கான்ஃபிகரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூ சி NTSCன்னு இருக்கு. ஸோ NTSC அப்படின்னா நேஷனல் டெலிவிஷன் ஸ்டாண்டர்ட் கமிட்டி. ஓகே, ஸோ இதோட ஃப்ரேம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 30. ஓகே, நார்மலா இங்க காமிக்கிறது 30, பட் இதோட ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா 29.97. ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஃப்ரேம் ரேட். ஓகே, ஸோ இதுல ஃபிலிம் ஆல்சோ PAL மோட் அப்படிங்கிறது ஃபேஸ் ஆல்டர்னேட்டிவ் லைன். இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரேம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 25. ஓகே, ஸோ 25 frames per second. கஸ்டம்ஸ் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் கஸ்டம் ஆல்சோ. சரியா? ஸோ NTFSல இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ இது ரியல் டைம்ல பிளே ஆகணும். எவ்ரி திங் இஸ் குட். அண்ட் ஆல்சோ லூப், இட் கோஸ் அண்ட் கோஸ் பேக். லூப்ல உங்களுக்கு பிளே ஆகும். சரியா? அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங் டைம் எண்ட் டைம் வந்து இங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஜஸ்ட் கோ மோர் யூ சி வாட் ஹேப்பன். நான் 221 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா 221. ஸோ இங்க பாருங்க ஆக்டிவ் டைம் செக்மெண்ட்ல பாருங்க 221 ஆட்டோமேட்டிக்கா மாறிச்சு. இஃப் ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் இட், இங்கேயும் ரெடியூஸ் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த டைம் லைன் வந்து மாறும். அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் டைம் செக்மெண்ட்டும் உங்களுக்கு மாறும். சரியா? ஜஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கான்ஃபிகரேஷன் நீங்க எவ்வளவு ஃப்ரேம்ஸ் நீங்க ரெண்டர் அவுட்புட் எடுக்கணுமோ ஸோ அவ்வளோ ஃப்ரேம்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் 150 அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ 150 ஃப்ரேம்ஸ் நீங்க ரெண்டர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கிவ் ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 to 150, லென்த் வந்து 150 அண்ட் ஆல்சோ ஃப்ரேம் கவுண்ட் வந்து 151. ஓகேவா? ஸோ 151 0 வந்து கவுண்ட் எடுத்துக்கிச்சு. சரியா? ஸோ ஃப்ரேம் கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரியா? கம்மிங் பேக் டு திஸ். ஓகே, ஸோ இங்க வந்து ஆக்டிவ் டைம் செக்மெண்ட் வந்து 0 to 150 அப்படின்னு இருக்கு. இதுல ரேஞ்சும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 150 ஃப்ரேம்ஸ் வேணும். ஐ வாண்ட் டு ரெண்டர் ஒன்லி 120. ஓகே, ஸோ கிளீனா நீங்க 120 கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க தனித்தனி ஃப்ரேம்ஸா கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 1,3 அந்த மாதிரி செப்பரேட் ஃப்ரேம்ஸா கொடுக்கலாம். இல்லாட்டி 5 to 12. ஸோ இது வந்து பேசிக்கா உங்களுக்கு காமிக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஏரியா டு ரெண்டர். ஓகே, ஸோ செலக்ட் ரீஜனா இருக்கணுமா, இல்லாட்டி கிராப் பண்ண ரீஜனா இருக்கணுமா, இல்லாட்டி ஆட்டோ ரீஜன் செலக்ட். ஓகே, ஸோ நீங்க ஒரு செலக்ஷன் போட்டு நீங்க ரெண்டர் கூட எடுத்துக்கலாம். And comes to this main part. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா output size. Okay, so output size அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய வீடியோவோ இல்லாட்டி ஒரு இமேஜோ நீங்க ஒரு சைஸ்ல எடுக்கணும், ஒரு ஃபிக்ஸட் சைஸ்ல எடுக்கணும் அப்படின்னா you have to fix it here. Okay, so அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா just custom click பண்ணீங்கன்னா you have lot of sizes here. Okay, so இந்த இதுல பாத்தீங்கன்னா NTSC இருக்கு, PAL இருக்கு. ஸோ இதுல HD அப்படின்னு இருக்கு. ஸோ HD கொடுத்தானே பாத்தீங்கன்னா என்னுடைய சேவ் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கஸ்டம்ல இருக்கும்போது இட் இஸ் 640 480ல இருந்தது. இப்போ நான் HDல மாத்தணும்னா யூ சி தட் என்னுடைய ஃப்ரேம் சைஸ் தட் இஸ் சேவ் ஜோன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த சேவ் ஜோனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணாம நீங்க just go to your HD. okay, so உங்களுடைய output வந்து குவாலிட்டில வேணும் and also higher குவாலிட்டில வேணும், just go for HD TV and you can go for this normal output also. சரியா? so normal output இந்த சைஸ்ல வரும். நான் இந்த சைஸ் கம்மி பண்ணாலும் you see that there is nothing happen to this. next coming to this force two sided. okay, so force two sided அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரியா? so two phases-ல உங்களுக்கு render ஆகும், but not for art render and also mental ray. just நீங்க scan line பண்ணும்போது just go give two shaded அப்படின்னு கொடுத்துக்கோங்க, two sided அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it comes. ஓகேவா? next come back to this part வந்து ரொம்ப முக்கியம். சரியா? so இங்க வந்து பாத்தீங்கன்னா render output அப்படின்னு இருக்கு. so இதுல file அப்படின்னு இருக்கா, so அதை click பண்றேன். கிளிக் பண்ணோடனே it goes to the project file. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ள இது போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். ஓகே, ஸோ ஐ கிவ் ட்ரை அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணோம், சேவ் ஆஸ் டைப். ஓகே, ஸோ இதுல கிளிக் பண்றேன். யூ see lot of formats here. ஓகே, AVI and movie
and also you have QuickTime player. Okay, so movie இல்லாட்டி AVI. Okay, so இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி ஃபைலா உங்களுக்கு சேவ் ஆகும். சரியா? இப்போ Targa, TIFF and also PNG, JPEG and also BMP, you have Cineon quality. Okay, so இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா image sequence சேவ் ஆகும். image sequence அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 to I just come back to the top one, 0 to 120 அப்படின்னு இருக்குன்னா 0th frame தனி, first frame தனி, second frame, அது மாதிரி லைனா 120 வரைக்கும் தனித்தனி ஃப்ரேம்ஸா உங்களுக்கு ரெண்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? சேவ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து 120 வேணாம் 100 மணிக்கும் வேணும் அப்படின்னா we can just take 100. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா if we go for AVI, okay, so AVI ல போனோம் அப்படின்னா we have to edit it back. Okay, so திருப்பி நம்ம எடிட் பண்ணோம். So Targa will be the good choice. Okay, Targa அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it gives you the good output. Okay, so Targa ஃபைல் எடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணல, எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஆர்ட் ரெண்டர்ல நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை நீங்க கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அசைன் ரெண்டரர். ஓகே, ஸோ நீங்க இங்க போய் மாத்துறத நீங்க இங்கேயும் போய் கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ ஆர்ட் ரெண்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டி ஸ்கேன்லைன் ரெண்டர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்கேன்லைன் ரெண்டர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஸ்கேன்லைன் ரெண்டர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ ஃபார் அன் அவுட்புட். ஒரு சிங்கிள் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்வன்ஸ் காமிக்கும். பிகாஸ் நம்ம இங்க சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஒரு ஃப்ரேமா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிள் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்து ரெண்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி கொடுத்துச்சு. இதுவே வந்து ரெண்டர்ல போயிட்டு we have certain qualities for this part. Okay, so shadows on பண்ணிக்கலாம் and also கண்டிப்பா mapping on பண்ணிக்கணும். and if you want motion blur, apply motion blur. okay, கேமராக்கு உங்களுக்கு motion blur apply ஆகும். image blurs வேணும்னா you just give for image blur. okay, so advanced lighting, so you can have a light trace here. okay, light trace கொடுத்துக்கலாம். radiosity கொடுத்தீங்கன்னா it gives you a little bit a good output. okay, so for light vechom appadina it gives you the good output. and also you have global parameters, global rays kuduthirkalam. okay, and it gives you according to the lighting. okay, so inga vandu I'm concentrating on art render. okay, so art render appdin poren. idukku vandu pathina you have limited tabs. okay, so idukum pathina ellame vandu everything is same. so ipo vandu I'm going for active. okay, so 150 varaikkum just animate irukkan paathukalam. so 150 varaikkum we have animation. okay, so active frames kuduthukren and also going into this and finding everything is set to art render. adukaprom art render kulla ponga. okay, so idhula vandu pathina render oda parameters. so I'm going to make it high. okay, near to 30. okay, 33 will be better, not a problem. okay, just go down to this. inga vandu pathina light and material fidelity. okay, so idu vandu advanced tracing kududingna it takes time. fast pathing will give you a good result also. and also noise filter நீங்க enable பண்ணா you can have a full filtered. okay, noise வந்து உங்களுக்கு reduced இருக்கும். okay, this filter can completely eliminate noise from the render image but at the cost of some details. okay, so the noisier the image, the more details lost. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணுன்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க, not in every part because it will affect your image. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் லைன் டயமீட்டர். ஓகே, ஸோ நீங்க என்ன லைட் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதோட டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ண what happens, it gives you the soft shadows. okay, so coming back to this, so இதுல ஹைல கொடுத்து and also render element it is for passes part. so I'm going back to this, இதை ஹைல வச்சுட்டு now what I'm going to do, I'm going to go for this sequence and I'm going to set up as Targa sequence. okay, so கீழ வந்துட்டு render outputல file click பண்ணிக்கிறேன் and going to this I'm going to select Targa sequence and also exterior அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். okay, so .tga அப்படின்னு சேவ் பண்ணும், save அப்படின்னு கொடுத்துக்கிறேன். and எத்தனை பிட்ல வேணும் அப்படின்னு I'm just going for 16 bit. alpha split வேணும் அப்படின்னா you can just have a alpha split. I don't want here, just give okay. சரியா? கொடுத்ததுக்கு அப்புறம் now I'm going to give a render. சரியா?
இப்போ நான் ரெண்டுன்னு கொடுத்தேனே ஆட்டோமேட்டிக்கா இட் கோஸ் வித் ரெண்டர் அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமா இட் கோஸ் அண்ட் ரெண்டர்ஸ் எவ்ரி ஃப்ரேம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் உங்களுக்கு ரன் ஆகுது. லெட் மீ செக் எவ்வளவு மினிட் வந்து அது காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட் எஸ்டிமேட்டட் ரேட் தெரிஞ்சதுன்னா we can just see how much time it takes. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் 2 minutes 36 seconds. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் அ பிரேக் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 10 ஃப்ரேம்ஸ் வந்து நான் வந்து ரெண்டர் பண்ணிட்டு ஐ வில் பி coming back to this part. So ஒரு ஃப்ரேமும் ரெண்டர் ஆகுது உங்களுக்கு இங்க காமிக்கும். சரியா? So I have gone with HD quality. Okay, and also the size is very low. Fine. So இப்போ I'm going to pause it. I'll be coming back after the 15 frames. Okay, fine. So here it is taking more time. Okay, so இது ரெண்டுத்தையுமே delete பண்ணிக்கிறேன். Just going into camera. Okay, so render பண்றதுக்கு taking around ஒரு ஃப்ரேம்க்கு taking more time. Okay, so ஒரு ஃப்ரேம்க்கு it has shown me 5 minutes. So அதனால I'm going to reduce it. Just go into this camera set key. Okay, I'm just going near to this building and also moving this camera key set key here and also going to 70th frame. Just have a look and just go here top view. I'm going to rotate this, just rotation, and also move this. Okay, and also going to key the camera here. So key. Okay, so இப்போ 1 to 70 frames மட்டும் நான் render போட்டுக்கிறேன். Okay, with a smaller quality. Just go for render setup. Okay, key setup எடுத்துறேன் and also going to render setup here. Okay, open it and also I want the range this to be 0 to 70. Okay, let me check எவ்வளவு நேரம் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். Because அந்த ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீக்கும் ஒரு லீஃப்க்கும் இட் கால்குலேட்ஸ் த லைட் அண்ட் லைட் பவுன்ஸ் அண்ட் ஆல்சோ கோஸ் வித் எவ்ரி பார்ட். ஓகே, ஸோ ஒரு லைட்டும் லைட் பவுன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணும். லெட் மீ செக் ஃபார் திஸ். ஓகே, ஸோ எவ்வளோ எஸ்டிமேட்டட் டைம் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் இட் இஸ் 1 minute, ஓகே, இட் இஸ் டேக்கிங் 3 minutes பாருங்க. Now this one takes 3 minutes. So you get the quality here. Okay, so நான் குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். just go back to this. okay, இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா it takes more time. now I'm going with 20. okay, so 20 கொடுத்து let me try with the quality here. எவ்வளவு நேரம் எடுக்குது, டைமிங் எவ்வளோ ஈஸியா இருக்கு and also ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். let us check. it's going very faster. okay, so 6 seconds. so I'm going to pass for a while. so பாத்தீங்கன்னா every frame உங்களுக்கு ரெண்டர் ஆகுது. So I'm going to go for a while and come back after ஒரு 20 frames animate ஆனதுக்கு அப்புறம் I'll come back to the scene. okay, so இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 19th frame run ஆகுது. I'm going to stop at 20th frame. okay, it's very easy to stop and இங்க பாத்தீங்கன்னா every ஒரு frameக்கு வந்து பாத்தீங்கன்னா .tga அப்படின்னு சொல்லி சேவ் ஆகுது. okay, rendering exterior 20th frame. okay, render ஆனி முடிச்சோனே ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். okay, so I just go for cancel here. okay, and also I'm just going to close it. சரியா? so it's very simple. இப்போ எனக்கு ramp play பார்க்கணும். okay, so இப்போ நான் வந்து I have to go for the on the 20 frames நான் render எடுத்தது நான் வந்து output பார்க்கணும். just இந்த renderல click பண்ணிக்கோங்க. renderingல click பண்ணிட்டு compare media in ramp layer அப்படின்னு கொடுத்துக்கோங்க. just go for channel A. இதுல போயிட்டு நேரா கிளிக் பண்ணீங்கன்னா you see that it goes to render output. ஓகே, ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க சீக்வன்ஸ் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ ஒரே ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து இதுல வந்து 0 to 25 எவ்ரிதிங் வந்து கரெக்டா அது செட் பண்ணிக்கும் டிஃபால்ட்டா. டோன்ட் வரி, ஓகே கொடுத்துக்கோங்க அண்ட் ஆல்சோ சைஸ் வந்து நீங்க மாத்திக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஜஸ்ட் பிளே. பாருங்க, ஜஸ்ட் அந்த 20 ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு பிளே ஆகுதா? இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில நீங்க வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஹை குவாலிட்டி அண்ட் உங்களுடைய அவுட்புட் நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி டு ஒர்க். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேம்ப் லேயர்ல நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் டேக் தட் சீக்வன்ஸ் டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லாட்டி வேற ஏதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாட்டி கம்போசிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல போயிட்டு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டர் செட்டப் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ ஈஸி டு ஒர்க். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ எஃபெக்டிவ். ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் செட் பண்ணிடுங்க. ஓகே, இன்டீரியர் இருந்தாலும் சரி எக்ஸ்டீரியர் இருந்தாலும் சரி பர்ஃபெக்ட் லைட்டிங் செட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யோர் அவுட்புட் பெட்டர். சரியா? ஃபைன். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
ஒரு ரெண்டர் செட்டிங்ஸ் எப்படி பண்றது, காமன் ரெண்டர் செட்டிங்ஸ் எப்படி பண்றது. ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்கேன்லைன் அண்ட் ஆல்சோ வி கான் வித் ஆர்ட் ரெண்டர். ஓகே, ஸோ ஆர்ட் ரெண்டர் அப்படின்னா ஏஆர்டி அப்படின்னா இட் இஸ் ஆட்டோடெஸ்க் ரே ட்ரேஸ் ரெண்டரர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரேம் பிளேயர்ல எப்படி போய் அதை பிளே பண்ணலாம், சீக்வன்ஸா எப்படி வந்து ஒரு ஃபைல் ஒரு அவுட்புட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ மோர் எஃபெக்டிவ். ஓகே, உங்களுடைய ரெண்டர் எடுக்கும்போது பி கேர்ஃபுல் வித் யோர் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.